இரண்டு பூனைகள் மற்றும் குரங்கின் கதை. முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் இரண்டு பூனைகள் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தன. ஒரு நாள் அவர்கள் நடந்து செல்லும் வழியில் ஒரு பெரிய ரொட்டியை கண்டன. இருவருக்கும் பசி இருந்ததால் அந்த ரொட்டியை யாருக்கு சொந்தம் என்பதில் சண்டையிட ஆரம்பித்தனர். இது எனக்கு, முதலில் நான் பார்த்தேன் என்றது ஒரு பூனை. இல்லை, நான் எடுத்தேன், எனவே இது எனக்கு என்றது மற்றொரு பூனை. அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் திணறினர். அதற்கிடையில் ஒரு புத்திசாலி குரங்கு அங்கே வந்தது. உங்கள் பிரச்சனையை தீர்க்க நான் உதவுகிறேன் என்றது குரங்கு. அதை கேட்ட பூனைகள் உடனே குரங்கின் உதவியை ஏற்றுக்கொண்டன. குரங்கு ரொட்டியை எடுத்து இரண்டு துண்டுகளாக பிளந்தது. ஆனால் ஒரு துண்டு பெரியதாக இருந்தது. அச்சோ, இவை சமமாக இல்லை என்று குரங்கு சொன்னது. அது பெரிய துண்டிலிருந்து ஒரு சிறிய கடித்தது. இதனால் மற்ற துண்டு பெரியதாக இருந்தது. இப்பொழுது இது பெரியதாக இருக்கிறது என்று கூறி அதை ஒப்புமையாக்க வேண்டும் என்று மற்ற துண்டிலிருந்தும் கடித்தது. இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் குரங்கு ரொட்டியின் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டது. இரண்டு பூனைகளும் வெறுமையாக பார்த்து கொண்டே நின்றன. மீண்டும் சண்டையிடாமல் கற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்று குரங்கு கூறி அங்கிருந்து சென்றது. அந்த நாள் முதல் பூனைகள் ஒருமித்தாக வாழ்ந்து ஒன்றுக்கு ஒன்று உதவ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டன.